எலும்பு சிதைவு நோயால் முடங்கிய இளம்பெண் வாழ்க்கையில் எழுந்து நிற்க முயற்சி. பெட்டிக்கடை துவக்கிய மாற்றுத்திறனாளி இளம்பெண். கடைக்கு மின் வசதி இல்லாததால் பரிதவிப்பு. முதல்வர் ஸ்டாலின் பார்வை படுமா என ஏக்கம். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பாட்டவயல் கரும்பன்மூலா பகுதியைச் சேர்ந்தவர்கள் சைனுதீன் சீனத். இவர்களின் மகள் ஃபாத்திமா பாத்து சுகைனா. வயது 22. எலும்பு சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட இவரால் எந்த வேலையையும் சுயமாக செய்ய முடியாது. பெதர்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பெற்றோர் மற்றும் ஆம்புலன்ஸ் உதவியுடன் சென்று +2 வரை படித்துள்ளார். இவரால் எழுந்து நடமாட முடியாத நிலையில் சற்று பலமாக மோதினாலும் இவரது எலும்புகள் உடைந்து நொறுங்கிவிடும். இவரை பெற்றோர் இரவு பகல் பாராது கண்விழித்து பாதுகாத்து வருகின்றனர். தையல் தொழிலாளியான தந்தை சைனுதீன் மகளை பள்ளிக்கு கொண்டு செல்வது மற்றும் வெளியிடங்களுக்கு அழைத்துச் செல்வது என தொழில் செய்ய முடியாமல் முடங்கினார். பெற்றோர் பாரத்தை குறைக்க ஃபாத்திமா பாத்து சுகைனா முடிவு செய்தார். இதற்காக இவர்களின் வீட்டின் அருகே வசிக்கும் கோபி குரியாகோஸ் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் வாடகை அடிப்படையில் பெட்டிக்கடை நடத்த ஃபாத்திமா பாத்து சுகைனா அனுமதி கேட்டார். சுகைனா நிலையை அறிந்த கோபி குரியாகோஸ் கடை கட்ட ஏதுவாக 300 சதுர அடி இடத்தை இலவசமாக வழங்கினார். தொடர்ந்து கத்தார் பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் உதவி செய்தனர். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் கடன் வாங்கி கடைக்கு தேவையான பொருட்கள் வாங்கப்பட்டு கடையும் திறந்து செயல்பட்டு வருகிறது. தற்போது கடையில் வியாபாரத்தை சுகைனா பார்த்துக் கொள்வதுடன் சைனுதீன் தையல் தொழிலையும் கவனித்து வருகிறார். ஆனால் கடைக்கு மின்சார வசதி இல்லாத நிலையில் மாலை 6 மணிக்கு கடையை பூட்டிவிட்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. என் பேர் ஃபாத்திமா சுகைலா. எனக்கு எலும்பு சிதைற நோய். எனக்கு எந்த வேலையுமே தனியாக பண்ண முடியாது. அப்பா அம்மா கூட இருந்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால வீட்டிலே இருந்தோம். சின்னதாக ஒரு ஐடியா வந்துச்சு, பெட்டிக்கடை போடலான்ட்டு. அந்த மாதிரி இருந்தப்போ தான் பக்கத்தில் போபி அங்கிள்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட இந்த இடம் காசுக்கு தான் கேட்டோம். அவங்க என்னோட நிலைமையை பார்த்து இந்த இடம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்போ தான் யோசித்தோம் கடை போடுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு. அப்போ தான் கத்தர்லேருந்து ஒருத்தர் ஒரு ஃபண்டாக கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட வாங்கி கடையை போட்டுட்டோம். அப்புறம் பொருள் அப்பா எல்லா இடத்துலையும் கடன்லாம் கேட்டு பொருளெல்லாம் வாங்கி போட்டுட்டோம். அப்பா டைலரு. இங்கே கரண்ட் இல்லாததால் அப்பாவால் வேலைக்கு போக முடியாது. என்கிட்டே இருந்து பண்ணுறதால எதுவும் இங்கே கரண்ட் இல்லாததால் அந்த வேலையை செய்ய முடியாது. கரண்ட் கிடச்சிருச்சுன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். அரசாங்கம் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி எங்களுக்கு கரண்ட் மட்டும் அமைச்சு கொடுத்துருச்சுன்னா ரொம்ப மனது நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். ஃபாத்திமா பாத்து சுகைனாவின் சகோதரியும் எலும்பு சிதைவால் பாதிக்கப்பட்டவர். எழுந்து நடமாட முடியாது. சமீபத்தில் அவர் இறந்தார். வறுமையின் கோரப்பிடியில் சிக்கியுள்ள பெற்றோர் உயிரை பணயம் வைத்து மாற்றுத்திறனாளி மகளை காப்பாற்றி வருகின்றனர். மாற்றுத்திறனாளி ஃபாத்திமா பாத்து சுகைனா மற்றும் பெற்றோர் வாழ்வாதாரம் கருதி கடைக்கு மின் வசதி மற்றும் நிவாரண நிதி வழங்க முதல்வர் ஸ்டாலின் முன்வர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மாற்றுத்திறனாளி ஃபாத்திமா பாத்து சுகைனாவிற்கு உதவ விரும்புவோர் 9488773319 என்ற எண்ணில் ஹலோ சொல்லலாம்.